ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தாங்க வந்து வரப்போகுது. ஓகே சார் நீங்க வந்து பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அக்காவுக்கும் போட்டுக்கலாம் அண்ணனுக்கும் போட்டுக்கலாம். ஓகே சார் ஒரே பண்டல்ல மேல் அண்ட் ஃபீமேலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுல இந்த அக்காவுக்கு கலரை வந்து பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து இருக்குப்பா. ஓகே சார் ரெட் கலர்ல பார்த்தீங்க ரெட் டீம்ல நல்லா அப்படின்னா ஐஸ் கலர்ப்பா. ஓகே சார் ஐஸ் கலரை வந்து பாருங்க இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாஸ்க் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்கு. இதுல மேல் பண்டலா மாத்தும் போது எப்படி இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி தாங்க. ஓகே சார் ஐஸ் எஃபெக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாஸ்கா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கு. ஓகே சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தாங்க இருக்கு. ஓகே சார் மேல் பண்டலே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கா. அது மட்டும் இல்லாம இதுல மல்டி லுக் சேஞ்சரும் வந்து இருக்கு. ஓகே சார் லுக் சேஞ்சரை வந்து பாருங்களேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பா. ஓகே சார் கொம்பெல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னமோ டெவில் மாதிரி கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சுட்டு கொம்பெல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெவில் மாதிரி ஐஸ்லயே வந்து இருக்கு. ஓகே சார் இது வந்து ஃபர்ஸ்ட் லுக் சேஞ்சர். அதுக்கப்புறம் ரெண்டாவது லுக் சேஞ்சர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வேற மாதிரி அப்படியே டீமன் வந்து பிளாக் பிளஸ் ஒயிட்ல அதுக்கப்புறம் அந்த ரெட் டீம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஸ்டைலே மாசா இருக்கு. பார்க்கும்போதே பயங்கரமா இருக்குப்பா. ஓகே சார் கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஓகே சார் பல்லெல்லாம் வந்து பாருங்க இதுதான் அல்டிமேட்டா இருக்கு. இப்படி மல்டி லுக் சேஞ்சர் வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் பேட்டில் கார்டு வந்து இருக்கு. அதுக்கப்புறம் அனிமேஷன் வந்து பாருங்க அனிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையா இந்த ஸ்டெப் அப் ஈவெண்ட் வந்து விடுவானுங்க. நீங்க வந்து பாருங்க. ஓகே சார் இதுவும் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே சார் நாளைக்கு குளூ வால் வந்து வரப்போகுது. அதுல முக்கியமே பார்த்தீங்க அப்படின்னா பன்னி குளோவால் தான். ஏன்னா 20ஆம் தேதியில இருந்து தான் பன்னி ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே சார் ஸ்டெப் அப் ஈவெண்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குளூ வால் வந்து வந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதி. ஓகே சார் 22ஆம் தேதி நீங்க வந்து பாருங்களேன் பன்னி ஃபிஸ்ட் ஃபேடட் வீல்பா 100% வந்து கன்ஃபார்ம். ஓகே சார் ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம். பட் டேட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிள் டேட் 22. ஓகே சார் நீங்க வந்து பாருங்களேன் அந்த பன்னி ஃபிஸ்ட் பா கேலக்ஸி ஹோப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்கும். ஓகே சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தாங்க இருக்கும். இந்த ஒரு ஃபிஸ்ட் ஃபேடட் வீல்ல வந்து வருது. அதுக்கப்புறம் 24ஆம் தேதி நமக்கு கோட் அண்ட் MP5 கான ரிங் ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. நீங்க வந்து பாருங்க. ஓகே சோ கோட் பிளஸ் MP5 ரிங் ஈவெண்ட் பா யுனிவர்சல் ரிங் ஈவெண்ட் சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த பன்னி கோட் கன் ஸ்கின். ஓகே சோ நீங்க வந்து பாருங்களேன் டபுள் அக்யூரசி சிங்கிள் ரேஞ்ச் மைனஸ் மூவ்மெண்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பன்னி கோட் கன் ஸ்கின் ப்ளூ கலர்ல வந்து வருதுப்பா. ஓகே சோ லெஜெண்டரி கன் ஸ்கின் இது வந்து பாத்தீங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெப்பன் ராயல் அந்த பழசுப்பா இல்ல கலர்ல வந்து இருக்கும் இல்லையா. ஓகே சோ டபுள் ரேஞ்ச் சிங்கிள் டேமேஜ் மைனஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு டம்மி பாபா அப்படின்ற மாதிரி ஒரு பவர்ல இருக்க ஒரு கன் ஸ்கின் பா. ஓகே சோ அந்த ஒரு கோட் கன் ஸ்கின். அதுக்கப்புறம் அந்த பன்னி கேரட் MP5 வந்து பாருங்க இது ஒரு நல்ல ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு மைனஸ் அக்யூரசி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா இருக்கும். அந்த ஃபயரிங் எஃபெக்ட் கூட ஓகே சோ ஃபயர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த கேரட் போற மாதிரி எஃபெக்ட் எல்லாம் வரும். ஒரு ஒருத்தான கன் ஸ்கின். ஓகே சோ இது வந்து வருது 100% வந்து கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பாத்தீங்க. ஓகே சோ மேபி இந்த ஒரு டாப் எங்க போயிட்டு டாப் அந்த லாவா வந்து வந்தாலும் வந்து வரலாம்ப்பா. ஓகே சோ டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் ரேஞ்ச் மைனஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்டிமேட்டான பவர்ல ஒரு